ஒரு வழியா நம்ம கயல் மேடம் பார்த்தீங்கன்னா ஆனந்தியோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்திட்டாங்க. எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ இதை பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு 2 வாரத்துக்கு மேலே ஆக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்களோ அந்த குடும்பம் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு சைக்கோ கொலைகார குடும்பமாக இருந்திருக்கு. ஆனால் உண்மையில சொல்லணும்னா பயங்கர நடிப்பு தாங்க. எப்படியெல்லாம் நடிச்சாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசுனாங்க. சரி, பணக்காரவங்க வந்து இவ்வளோ நல்லவங்களா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் பார்க்கும்போது நம்மளும் நம்புனா, கடைசியில் வச்சாங்க பாரு ஒரு ட்விஸ்ட்டு. அவங்க பையன் வந்து இந்த மாதிரி ஒரு நோயினால வந்து இது இது பண்ணியிருக்காரு, அவருக்கு ரிஜெக்ஷன்னாலே பிடிக்காது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணி ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தடுத்து நிறுத்திட்டாங்க. ஆனால் வந்து ஒரே விஷயத்த வந்து பாராட்டணுங்க. தன்னோட குடும்பத்துக்காக என்ன வேணாலும் பண்ணக்கூடிய இவ தன் புருஷனுக்கு வந்து என்ன ஆச்சு அப்படிங்கிறத கண்டுக்கிட்டாளா? கடைசி வரைக்கும் கண்டுக்கல. இப்போ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கப்புறம் என் புருஷன் எங்கே போனாரு, என் புருஷனை காணோமே, ஐயோ நம்ம அவரை வந்து கண்டுக்காம விட்டுட்டோமே அப்படின்னு வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ வந்து யோசிச்சு என்னமா பிரயோஜனம்? உன் புருஷன் வந்து இப்போ அடிபட்டு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இங்கே உடம்பு சரியில்லாமல் அதுவும் ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் வந்து படுத்து கிடக்காரு. ஆனால் அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளவா அடித்த மாதிரி தெரியல. ஸோ தலையிலெல்லாம் அடிச்சிருக்காங்க போல இருக்கு. பயங்கரமான ஒரு காயத்தோட பார்த்தீங்கன்னா இப்போ ஹாஸ்பிட்டலில் என்ன ஏது யார் இவர் அப்படிங்கிறது கூட தெரியாமல் தான் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஹாஸ்பிட்டலில் உள்ளவங்களும் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க இந்த மாதிரி பேஷண்ட்டோட நிலைமை ரொம்ப கிரிட்டிக்கலாக போய்கிட்டு இருக்கு. அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சிங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நர்ஸ் கிட்ட கேட்குறாங்க. இல்லை சார், இன்னும் இதை பற்றி எதுவுமே வந்து தெரியலை சார், நாங்களுமே தொடர்ந்து சர்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வந்து சொல்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக நல்லது. ஏன்னா பேஷண்ட்டோட கண்டிஷன் ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்தால் தான் அவங்கக்கிட்ட ஏதாவது சொல்லி மேற்கொண்டு நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறதுனால ஸோ நர்ஸுமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிடறோம் சார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இவங்க பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே போயிட்டு தேடுறாங்க, எங்கேயுமே வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அவர் வந்து ரொம்ப மூட் அவுட்டாக இருந்தால் எங்கெங்கே போய் உட்காருவார், எந்தெந்த இடத்துக்கு போவார், அவருக்கு பிடிச்ச பிளேஸு எல்லா இடத்துக்குமே போயிட்டு வந்து சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. ஆனால் எங்கேயுமே வந்து இல்லை. ஸோ என்னடா பண்ணுறது, நம்மளை விட்டு இப்படி வந்து போயிட்டாரு, நம்ம பேச்சு கேட்காமலும் நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாமலையும் இது வரைக்கும் அவர் வந்து போனது கிடையாது. ஆனால் இந்த ஒரு விஷயம் வந்து இவ்வளோ பெரிய விஷயமா நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. எங்கே இருக்கீங்க எழில், தயவு செஞ்சு எங்கே இருந்தாலும் என் கூட வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம கையில். ஸோ ஒரு பார்க்கில் போயிட்டு வந்து அவங்க உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அடிக்கடி அவங்க போகிற இடமா இருக்கும். எல்லா இடத்துலையுமே போயிட்டு சுற்றி தானே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மேபி அவங்க அங்கே ஏதாவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆல்ரெடி அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தாங்க, பட் நோ யூஸ், அங்கே அவங்க இல்லை. ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பார்க்கில் போயிட்டு உட்காந்துட்டு ஸோ ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் எங்கே இருக்கீங்க, நான் உங்களை வந்து பார்க்கணும், நடந்த எல்லா விஷயத்துக்கும் நான் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு என்கிட்ட நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பார்க்கோட வாட்ச்மேன் பார்த்தீங்கன்னா வர்றாங்க. என்னம்மா எதுக்குமா இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்க, என்னம்மா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கும்போது ஸோ நடந்த எல்லா விஷயத்தையுமே அவங்க வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் கொஞ்சம் ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு, அதனால் அவர் வந்து வீட்டை விட்டால் போயிட்டாரு. இப்போ வந்து அவரை நான் தேடிக்கிட்டே இருக்கேன், எங்கேயுமே என்னால் வந்து கண்டுபிடிக்க முடியலை, அவருக்கு என்ன ஆச்சு ஏதுன்னு ஒன்றும் தெரியல, அவர் மொபைல் கூட சுவிட்ச் ஆஃப்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இவர் வந்து அந்த பார்க்கில் இருக்கிற அந்த வாட்ச்மேன் வந்து சொல்கிறாரு, என்னம்மா நீ வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கா, அப்போ நீ இன்னும் உன் ஹஸ்பண்ட் போய் பார்க்கலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஆமாம்மா, முந்தா நேற்று நைட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என் தம்பியை வந்து ஒரு 4-5 பேர் சேர்ந்து பயங்கரமாக அடின்னு அடிச்சு அந்த பக்கம் ஓரமாக வந்து தூக்கி போட்டிருந்தாங்கம்மா. ஸோ காலையில் வந்து பார்க்கும்போது அந்த தம்பிக்கு சுயநினைவு சுத்தமாக இல்லைம்மா, அதனால ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போனாங்க. நீ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்களாம் போய் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினச்சேன், ஆனால் நீ என்னடானா அவரை கண்டுபிடிக்காம இன்னும் உட்காந்துருக்கியேம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இதை கேட்டவுடனே நம்ம கையிலுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகுது. என்ன சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறதுல உண்மையா, அவர் யார் அடித்தது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் தெரியலம்மா, ஆனால் தம்பிக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்தது மட்டும்தான் நான் பார்த்தேன், மற்றபடி எனக்கு எதுவும் தெரியலம்மா, நீங்கள் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமாக போய் பாருங்கள். எனக்கு என்னமோ அவங்க தூக்கிட்டு போகும்போது ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் தான் தம்பி இந்த மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க, எவ்வளோ சீக்கிரமாக கண்டுபிடிக்க முடியுமோ எந்த ஹாஸ்பிட்டலோ நீ போய் பாருமா அப்படின்னு சொன்னோன்னே இதை கேட்டோடனே கையிலுக்கு பயங்கரமாக வந்து அழுக வந்துடுது. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, நீங்கள் வந்து பண்ண உதவிக்கு நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக நன்றி உள்ளவளாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. ஸோ எங்கே இருக்காங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெரியாது, ஏன்னா ஊரில் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, எந்த இடத்துல அவங்க அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. அதனால கண்டிப்பாக வந்து நான் உங்களை வந்து காப்பாற்றியே தீருவேன், நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி நான் உங்களை தேடி வந்துடுவேன், நான் வந்து உங்களை வந்து இப்படி தனியாக விட்டது வந்து ஏன் தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் வந்து வேகமாக போய்கிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் எந்த ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நம்ம கையில் கண்டுபிடிச்சிருவாங்களே. கண்டுபிடிச்சு அவருக்கு சரியானதுக்கப்புறம் நிச்சயமாக நடந்த எல்லா விஷயத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து ஓகே சொல்லிட்டு
இவங்க கூட சேர்ந்து வாழ போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. ஸோ இதில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிறீங்க கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.